அப்படி அறந்தை வந்தபோது அந்த வந்திருந்த நாட்டு மக்கள் யாவர்களும் தானே முறையாத்தரமும் நாமையின் மலகாப்பச்சி ஒன்று கசிய கண்ணும் மகிழ்ந்தாரே மகிழ்ந்தாரே மக்கள் கண்ணும் மகிழ்ந்தாரே லோகத்து மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் நம்ம சும்மா போக முடியுமா? இந்த வளகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டு என்ன சொல்லி 32 வாழையத்து மக்கள் ஒருமணி விட்டார் அவர்களும் இந்த வளகாப்பு முதல் நிகழ்ச்சிகளாரே கணைக்கு வைத்தல்லவோ தாமரையத்தன் வயிறார சாப்பிட்டு விட்டு தாமரைய வாயார வாழ்ந்து விட்டு சென்றார்கள். தாம்பூலம் தரித்து யாவரும் விடையிடுகின்ற பொழுது இந்த நேரத்தில் வாத்தவர் வந்து மங்காளைக்கு நிலத்தில நாத்திப்பர் ஒன்று பார்த்தார். அதே உன்னுடைய தம்பி உன்னுடைய தம்பி அங்க என்ன பண்ற இந்த வாடா ஏதோ வளகாப்பு நிகழ்ச்சிக்கு வந்து வர சொன்னேன். நாங்கெல்லாம் வந்து பார்த்தாச்சு வந்தாச்சு வேலை முடிஞ்சது. அடுத்தபடியா ஊருக்கு புறப்படலாம் இருக்கிறோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வரதா? நாங்க போயிட்டு வர வைத்து ஏன்னா வளகாப்பு சீமந்த முடிச்சோன்னேமோ சாமரைய மணியாங்குறிச்சிக்கார ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிற என்ன பண்றாங்கன்னு சொல்லி சுப வேலைகளை கூட்டிட்டு போக வேணும் என்று அழைக்கின்ற பொழுது அப்ப ராமலட்சுமி அன்னை கொடுத்தவா கலியாத பிரகாரம் மக்களை பெற்று மகிழ்ச்சியா வாழ்ந்தால் ஒரு நாளைக்கு மணியாங்குறிச்சி வருவேன் இல்லையா பின்வச்ச காலம் பின்வைக்க சொன்ன பிரகாரம் அண்ணா கூப்பிடுறது இந்த விருந்தன்மை நான் அன்னை கொடுத்தவா கலியாத பிரகாரம் நாளைக்கு மக்களை பெற்ற விரும்பார் உலகத்திற்கு அவர்கள் மணியாங்குறிச்சி வருகிறேன் என்று வாக்களித்தார் தாமரை. இந்த நேரத்தில் வந்து மக்காளைக்கு ஒன்று பார்த்துவிட்டு ஏமா தம்பி உள்ளையா தாமரை சரி நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் அகட்டுங்க பங்காளிக்கு உள்ளக போயிட்டு வாங்க. அப்புறம் நாளைக்கு தேவைப்பட்டதுன்னா என்ன எங்க மதச்சாமிக்கு என்ன தெரியும்? ஆமா 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 உன்னுடைய நீ கவலையே பண்ண வேண்டாம். நீங்க 12 பேர் இருக்கிற போது தாமரைக்கு 10 மாதங்கள் சென்று பாலகம் பிறக்கும் தருணமாயும் ஆச்சப்பட்ட ஆனந்த படமாக வச்சுக்கோ. உனக்கு என்ன தெரியும்? ஒரு சீக்கிரம் ஆளோட எங்க ஊருக்கு ஆமாங்க அவங்க 12 காரன் சேர்ந்து ஒருத்தி வச்சிருக்கிறாங்க மருத்துவ மருத்துவம் பார்க்கறதுக்கு. எங்க வீட்டுல ஒரு வங்கும் பங்காளிகள் சொன்னா அரிசிய பருப்பு அள்ளி வச்சாம உள்ள முட்டை இருக்குது. அதனால எப்படி மருத்துவகாரி போட்டு ஒரே ஒரு மருத்துவரை போட்டு இருக்கிறான் கைராசிக்காரி. அப்படி தேவைப்பட்டா உடனே வீட்டுல அவங்க தாட்டி விடுறோம் ஆளோட தாட்டி விடுறோம். கூட்டிட்டு வந்து எல்லாம் பாக்குறதும் தாமரை
நாங்க காப்பாத்தி கோப்பேத்தியர்கள் அதான் தெரியுங்களே என்று சொல்ல பங்கும் பங்காளிகள் யாவரும் விடைபெற்றார்கள். இந்த நேரத்தில் எங்க அண்ணனுடைய தாமரை அரணகரை பிரமாதானவர்கள் காராயமான கூப்பிட்டு சோழாந்தோட்டியை கூப்பிட்டு அப்புறம் நம்ம அட்டி குழைக்கிறாங்க பாவம் என்று அவர்களுக்கும் வடகாரமச்சர்கள் எல்லாம் கொடுத்து அந்த வடகாரம் கொடுத்து கட்டி சாப்பாடு கொடுத்தாங்க அவர்களுக்கும். இப்படி இருக்கிற அந்த வடநாட்டு மக்கள் யாவர்களும் தானே மன்னங்கூடந்து மன்னங்கூடந்து சந்தோஷமானது பூரணஞ்சு யாவரும் வாழ்ந்து வருகிறார்கள். இப்போது இருக்க எங்க நாவரைக்கு 7 மாதங்கள் சீமந்தமானது முடிச்சு 4 பொழுது எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கலைகள் இப்படி இருக்கின்ற பொழுது இளமையில இழந்திருக்கும் எவ்வளவா மாயவன் நிலுவையிலே அன்னகுணத்தவா கலியாத பிரகாரம் அண்ணன்மார் சாமிகள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த பாரத போரிலே போர் செய்து வந்தார்கள் கௌரவ சேனைகள். அவர்கள் யாரும் 108 பேர்களிலே அண்ணன் தம்பிகள் தானே மேட்டு சீமையிலே காரியுடைய நாட்கள் தானே மக்களாக பிறந்தார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது எங்க துரியோதனன் தானே அந்த காளியுடைய ஆலயத்தில் தாசப்பன்றியானது கள்ளக்கவி 6 மாதம் முள்ளக்கவி 6 மாதம் தலையாக தவம் இருந்த மக்கள் மனம் வேண்டுகின்ற பொழுது இந்த பன்றிக்குண்டையுடைய வயிற்றிலே இந்த பன்றிக்குண்டையுடைய வயிற்றிலே 7 குட்டை கிளைய குட்டியாக அங்க புள்ளி அடையாளங்களோடு சட்டவரியன் தங்கவல்ல கொம்பன் வேப்பள கொம்பன் விருது பெற்ற அளாவு என்ற பெயரோடு இந்த துரியோதன் வந்து பன்றியுடைய அங்கத்திலே வந்து பிறக்கிறார். அப்படி பிறக்கின்ற பொழுது அப்படி பிறக்கின்ற பொழுது அந்த வன்றிக்குட்டியானது எங்க வீரரங்கா பத்திரியானவர்கள் காரியமனுக்கு பால் துளைத்து விட்டார். இந்த பன்றியானது அண்ணன்மார் சாமிகள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த வன்றியானது பிறந்து விட்டது எதிரியாக. அடுத்தபடியாக இந்த தாவரையும் நுழையாத்தருவனும் காவேரி கரையிலே நீராடி வருகின்ற பொழுது ஈஸ்வரி உடுத்தவரம் எரிய வரமானது அந்த மாங்கனியானது தாமரை தவறவிட்ட வந்ததனாலே சுட்டாத்தும் பொய்கை சுடுமணல் பாதையில வெப்ப சூட்டுலே அந்த காவேரி கரையோர வெப்ப சூட்டுனாலே அந்த மாதிரி சாமிகள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த மாங்கனி 2 துண்டாக வெடிச்சு 2 கிளிக்குஞ்சுகளாக அவதாரம் எடுத்தது. அந்த 2 கிளிக்குஞ்சுகளாக அவதாரம் எடுத்து கத்தனைக்கு என்று படைச்ச கிளி அல்லவா செல்லாண்டியம்மன் கோபுரத்து மேல வந்து அமர்ந்து விட்டு நாம் ஒரு உலகத்துல 10 பேர் யாரை பார்க்கிறது என்று சொல்லி அந்த கிளியரசுகள் 2ம் சில்லவம் வேல்பறந்து சிறகதத்தை பறந்து வருகிறது. அப்ப திக்கு தெரியாமல் அந்த கிளியானது ஒப்பாரி கொட்டி ஒரு இடத்தில் உண்டாலும் தப்பாமல் தாயலுக்கும் தலையனூர் சேவை ஆளக்கூடிய 1000 பேர் ராஜாக்கள் உள்பிருந்த வீரரங்கா பத்திரியானவர்கள் குளித்து விட்டு வந்து உப்பருகை மீது இருந்து கூந்தலை உலர்த்திக் கொண்டிருந்தார். அப்படி இளையரசுகள் பறந்து வருகின்ற பொழுது இவர்தான் பத்திரி போல் இருக்கிறது என்று சொல்லி இளையரசு வந்து வீரரங்கா மனைவியான விழுந்து பத்தனைக்கு அடைக்கிறவனு கேட்குது. இது கண்ட வீரரங்கா பத்தனை இது 5 வருடம் உள்ள வஞ்சவர்ண கிளி லோகத்து கிளிகள் 2ம் நம்ம இடத்துல மேலான கிளியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்க வீரரங்கா பத்தனையானவர்கள் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட எல்லைக்குட்பட்ட நாகமலை லோகமலை 4 சூழ்ந்தவளை 10 பிளந்தவளை வாழ வந்தார் வீரவணக்காடு முன்மொழியாம் கை தோட்ட ஆலமரம் கமழுவது
உலகத்திலே 1000 கிளியரசு வாழ்ந்து வருகிறல்ல, அந்த 1000 கிளியரசுக்கு இது மேலான கிளிகளாக இருக்கட்டும் என்று சொல்லி அந்த கிளியரசை ஆட்சி வைவாரம் செய்து வச்சார்கள். லோகத்தை கிளியை அது மட்டுமில்லாமல் இந்த லோகத்து கிளிக்கு கட்டுக்காவல் கடிதமாக இருக்க வேண்டும் சொல்லி, நல்ல கிளிக்கு நாகங்காவல், வெற்றி கிளிக்கு வேங்கன்காவல், பச்சை கிளிக்கு பரிவேங்கன் காவல், கூண்டு கிளி கொடிய வேங்கன் காவல் சொல்லி, ஆனால் 60 அடி நீளம் உள்ள வேங்கன் காவல் இருக்குது. சட்டவால் வேங்கன், தடிவால் வேங்கன், முட்டிவால் வேங்கன், முனைவால் வேறன் சொல்லக்கூடிய 60 அடி நீளம் உள்ள வெற்றி வேங்கன் காவல் இருக்குது. 6 விருச்சகத்தில் 5 தலை நாகன் காவல் இருக்குது. இப்படி எல்லாம் கிளிகளுக்கு கட்டக்காவல் கடினமாக இந்த கிளிகள் இரண்டும் அதுக்கான தங்கச்சக்கரே இருந்த கிளிகளானது அங்கே சென்று அடைக்கலமாக வாழ்ந்து வருது. இது யாருக்கு தெரியாது. இப்படி எல்லாம் தானே இருக்கின்ற பொழுது எங்க தர்மபுரத்தில் தாமரைக்கு 7 மாதங்கள் முடிந்து 8 மாதம் 9 மாதங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிறே கிராமத்து மக்கள் எல்லாம் தாமரைய பலகாரங்களானது கொண்டு வந்து கொடுத்து பார்த்தவனமாக இருக்கிறாங்க. உன்னுடைய தர்மங்க ஆடுகிற போறது வீரவர்களாக கூடியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறே நாட்டு மக்கள் பேசிக்கிறாங்க. அடி வள்ளியாத்தா, அடியே அடி அக்கா, அப்படி சொல்லு. அப்படி சொன்னா ஏன்னு கேக்குதா? அடி அக்கா, குழப்பா கதைய கேட்டையா கொலைத்து புண்ணு போட்டு முதல்ல என்ன சொன்ன? அடி அக்கா. ஒண்ணு அடின்னு சொல்லி நீ அக்கான்னு சொல்லு. எதையோ ஒண்ணு சொல்லு. ஏண்டி அக்கா? அப்புறம் அப்படியே வேண்டி சொல்றேன். நாம 2 பேரும் அப்படியே பழகி இருக்கிறோம். பேச்சு பிராட்டியே நோவாம இடுவாம வேசி போடுவேன். நீ சும்மாவே இருக்க. அடியே அதெல்லாம் நம்ம தாமரை இல்ல தாமரை. ஆமா, உன்னுடைய உன்னுடைய இல்லையாங்களா? அது தேவாத்தா இருக்கிறாங்க. காசி ஒன்னாமலம் தேவரமானது தேவரகத்துல போய் மக்கள் மரமானது வாங்கி வந்து அவர்களுக்கு இப்ப 9 மாசம் நடந்துகிட்டு இருக்குது. 2 பையன் ஒரு உளையாமா பேராசக்காரி 3 குழந்தைக்கு வர வாங்கி இருக்கிறா. சந்தேகம் என்னன்னு எனக்கு உனக்கு என்ன சந்தேகம்? அடியே பயனா இருந்ததுன்னா 9 மாசம் 9 நாள் பிறக்கும்னு சொல்லுவாங்க. 10 மாசம் கழிச்சு பிறக்கும்னாங்க. இது எப்படி 3 சேர பிறக்குமா இல்ல 9 மாசம் 10 கலந்து பிறந்ததுக்கு அப்புறம் உள்ள அப்புறம் பிறக்க 1 மாசம் கழிச்சு? அதே 3 நான் சொல்றேன் கேளு. மாசம் 1 பிறக்கு. மாசம் 1. நீ நம்ம பெற்ற எடுத்து போய் மாசம் 1 பிறக்குமாமா. ஆமாது நம்மளுக்கு வருஷத்துக்கு 1 சேர்ந்து போறது. 2 மக்கள் பிறந்தாலும் 3 மக்கள் பிறந்தாலும் சில பேருக்கு 4 மக்களும் பிறந்திருக்கிறாங்களா? பிரசவ வேலைன்னா ஒரே வேலை. ஒரே பிரசவத்துல 4 பேரும் பிறப்பாங்க, 3 பேரும் பிறப்பாங்க. மக்கள் பிறந்தா ஒரே டெலிவரி தான். நாம அம்மனத்தை கண்டோம். நாம என்னத்தை கண்டோம். நாளைக்கு பிறந்தா பாத்துக்கலாம் என்று சொல்ல நாட்டு மக்கள் இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தாமர கவனத்துக்கு அனுப்பெண்டு கூட இருக்கிறேன். ஏன்னா தாமரை உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடிய மாட்டேங்குது, நடந்தா மூச்சுகள் அடிக்குது. இதனால தாமரைக்கு அனுப்பெண்ட கூட வச்சு கண்ணை இவை காப்பது போல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க வடநாட்டுல. அப்படி இருக்க ஒரு நாள் கிளத்துல உன்னுடைய தருமன் பெண்ணே தாமரை, நான் ஒரு சீக்கிரம் போய் பாலக்கறந்து கொண்டுட்டு வரேன். ஆமாங்க கொண்டாடு கப்பல் வீட்டுல இருக்கணும் பாத்து நீங்க போய் காரு கரையில எல்லாம் பணக்காரனால ஆடு குட்டி எல்லாம் ஓட்ட வைக்க மாட்டானுங்க. ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்க. ஆமா ஆமா, நான் இருக்கிறேன். நமக்கு தேவை பணிப்பெண்ணுகள் இருக்கிறாங்களோ. எனக்கு தவறு. நானே என்ன பண்ணுவேன்? நீ காட்டுக்கு போனா உங்களோட ஞாபகமாவே இருக்குது. போது நீங்களே பண்ணி இருக்கிறீங்க. போதுங்க. காட்டுக்கு போனா உங்களோட ஞாபகமாவே இருக்குது. இருக்குமே. வீட்டுல இருந்தா காட்டுக்கு போலாம்னு இருக்குது. நானும் தவிக்கிற பாத்துக்கோ. தவறே ஒட்டு மணியாத கம்ப்யூட்டர் கூட ஆளப்பங்க பாத்துக்குவாங்க. சீக்கிரம் காடுகார போயிட்டு பாலக்கறத ஒன்று சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வாங்க என்று சொல்லி உன்னுடைய அப்ப காடுகார சென்றார்கள். அனுப்பிட்ட கூப்பிட்டு அரிய செங்கமலம் என்னங்கோ செங்காமலோ என்னங்கோ பண்ற இங்கதான் இருக்கிற. நான் காடுகார போயிட்டு வர வரைக்கும் தாமரை 10 பாத்துருக்கேன். வேலை வெட்டிட்டு போட்டு நாய் வச்சுட்டு இருக்காதீங்க. எங்களுக்கு அதை பார்க்க என்னங்கோ வேலை. ஆமா, எங்காவது புடுங்க போற வாயாதீங்க. அமுத்து சொன்னாங்கன்னா அமுத்துவோம், புடுங்க சொன்னா புடுங்குவோம். அந்த புடுங்க வேலை இன்னைக்கு வேண்டாம். அமுத்துற வேலையோட குழந்தை வரக்க வரைக்கும் கூடயே நீங்க இருக்கிற மாதிரி நோக்குனாங்கன்னா அமுத்திக்குவோம். கலத்திவா கையால
இப்படி எல்லாம் பக்குவங்களானது சொல்லிவிட்டு மலையார் திருமண் காடுகரை சென்று விட்டார். ஆமா. அப்படி காடுகரை சென்று வேலையற்றையை முடிச்சுக்கிட்டு அடுத்தபடியா தர்மன் பால் கறந்த வீட்டுக்கு வர ஆயத்தமாக இருக்கிறார். இப்படி இருக்க அந்த ஈசன் கொடுத்த வரம் இனிய வரம், எங்க வரவன் கொடுத்த வரம் மானவரமானதே, எங்க தாமரைக்குத்தானே